சந்திப்பு. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றும் எங்களோடு பல தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக திரு பிரபா நாம்சி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் திரு பிரபா அவர்களே. வணக்கம். வணக்கம் நேர்களே. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றோம். நேர்களும் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். சரி, இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேச இருக்கிறோம். இந்த விசிட்டர் விசா என்பது எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். என்ன அப்டேட்ஸ் வருகிறது, என்ன நடைமுறைகள் மாற்றங்கள் வருகிறது என்பதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையிலே அந்த மாற்றங்கள் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2024 2025 ஆண்டு இந்த காலப்பகுதியிலே 3/4 வருஷத்தை முடிச்சிட்டோம். 25 நிறைய இந்த அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது ஒரு நிறைய குடும்பங்களுக்கு ஒரு சோகமான விடயம். ஏனென்றால் மிகுந்த ஆர்வத்தோடு உறவினர்களை அழைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம். இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இன்று பேசலாம். அப்போ இப்படியாக இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது, இதற்கு என்ன காரணம் என்று அறிய முடியும்? இப்ப என்னன்னு சொன்ன, இந்த விசிட்டர்ஸ் விசால காரணம் நிறைய இருக்கிறது. ஒன்று பலருக்கும் குடும்ப உறவுகளை பராமரிக்க, இல்ல நெருங்கிய ரிலேட்டிவை சந்திக்க, அல்லது ஒரு இவெண்ட்ல கலந்து கொள்ள, மற்றது ஒரு மெடிக்கல் ரீசன் அல்லது படிப்பு அல்லது கிராஜுவேஷன் போன்ற ரீசன்ஸுக்காக விசிட் பண்ணுவதற்கு விண்ணப்பிப்பார்கள். அதுலயும் இப்போதைய தரவின்படி கிட்டத்தட்ட 30% அப்ளிகேஷன் தள்ளுபடிய போட்டிருக்கணும், நிறைவேறப்படவில்லை. அது எப்படின்னு சொன்னா, அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிட்டு உடனே ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார்கள், மேற்கொண்டு போகாமல். இது 2024 2025 ஆண்டுக்கு இடையில அவையோட லெவல் பிளான்ல குறிப்பிட்டிருந்தாரு. அதுல இருந்துதான் இது ஆரம்பிக்குது. அப்ப இதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் காரணம் ஏதாவது, ஒரு குறிப்பிடத்தக்க காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இப்ப அதிகமான விசிட்டர்ஸ் விசா ரெஃப்யூஸ் பண்ணப்பட்ட இதுக்கு சரியான காரணம் இருக்குது. அப்படின்னு சொன்னா, ஒன்று ஃபேமிலி டைஸ் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவார்கள். இரண்டாவது பைனான்சியல் ப்ரூஃப் என்று சொல்லி தருவார்கள். மூன்றாவது சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சு சொல்லுவார்கள். மற்றது பர்பஸ் ஆஃப் த விசிட்டை வச்சு ரிஜெக்ட் பண்ணுவார்கள். மற்றது டிராவல் ஹிஸ்டரி என்று சொல்லுவார்கள். இப்ப ஃபேமிலி டை என்று சொல்லிக்க, இன்சைட் த கண்ட்ரி எத்தனை பேர் இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவுட் சைட் த கண்ட்ரி எத்தனை பேர் இருக்கணும், அந்த ஃபேமிலி டைஸுக்கு உள்ள உறவுகளை வடிவ நிரூபிக்காட்டி, எவிடன்ஸ் பேஸா நிரூபிக்காட்டி அதை சொல்லி தருவார்கள். மற்றது பைனான்சியல் உடனே விசிட்டர்ஸ் விசா அப்ளை பண்ணிக்கு ஒரு 5 லட்சத்தை கொண்டே போட்டு விசிட்டர்ஸ் விசாக்கு போடுவார். அந்த 5 லட்சத்தை அவர் போடுவதற்கு அவருடைய வேலை வருமானம், சோர்சஸ் ஆஃப் இன்கம் சப்போர்ட் ஆகாது. அப்ப அதையும் அவர்கள் கடைசி வரை நம்ப போவதில்லை. அதுக்குத்தான் அந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு எங்கிருந்து அந்த 5 லட்சம் 50 லட்சம் வந்ததுன்றதை டீட்டெயில கொடுக்க வேணும். இப்ப அவர் வேலை செய்யற சம்பளத்துக்கும் 50 லட்சம் ஒரு நாள்ல கொண்டே பிக்சட் டிபாசிட்ல போடைக்கு கடைசி வரை அவர்கள் நம்ப போவதில்லை. இது விசிட்டர்ஸ் விசாக்கா மட்டும் போட்ட காசு. அதை வச்சு அந்த பைனான்சியல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ரிஜெக்ட் பண்ணுவார்கள். மற்ற பர்பஸ் ஆஃப் த விசிட்டும் மதிப்பீடு செய்யும் போது சரியான தகவல்கள் இல்லை என்றாலும் ரிஜெக்ட் பண்றார்கள். மற்றது டிராவல் ஹிஸ்டரி முன்னர் வேறு நாடுகளுக்கு செல்லாதவர்கள் அல்லது விசிட்டர்ஸ் விசாவுக்காக ஒரு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு அப்ளை பண்ணுவார். அதையும் அவர்கள் நம்புவதில்லை. அதுலயும் ஒரு சர்டன் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கிறது அவர்களிடம். அப்படியான கண்ட்ரிகளுக்கு போய் வந்தா கொடுப்பது இல்லை. ஏனென்றா அது டூரிசம் கண்ட்ரி இல்லை என்று சொல்லி, அப்படி அது ஒரு கேட்டகரிஸ் இன்டர்னலாக இருக்கிறது. சரி, நாங்கள் இப்பொழுது இந்த விண்ணப்பிக்கின்ற முறைகள் பற்றி பார்க்கலாம். எப்படி விண்ணப்பிப்பது?
பொதுவாக ஆன்லைன் மூலம் தானே விண்ணப்பிப்பார்கள். எல்லாரும் ஆன்லைன் தான். இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கின்ற போது தங்களுடைய விண்ணப்பங்கள் எப்படி பரிசீலிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? ஆமா, நிச்சயமா. இப்ப விண்ணப்பிப்பவர்கள் வந்து தங்களுடைய அனுபவத்துல வச்சு தாங்கள் விண்ணப்பிக்கணும். மற்ற அந்த அப்ளிகேஷன் வந்து நல்ல துல்லியமா இருக்க வேணும்னா சில நேரம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுத்து விண்ணப்பிச்சு ரிஜெக்ட் எடுக்கணும். இது வந்து என்னன்னு சொன்னா 2025 ஆண்டு விசிட்டர்ஸ் விசா விண்ணப்பிப்ப நிராகரிக்கும் மீதம் அதிகரிச்சது. குறிப்பா சொல்ல போனால் இந்தியா, பங்களாதேஷ், நைஜீரியா போன்ற நாடுகள் கூடுதலா நிராகரிக்கப்பட்ட உதாரணம் வந்து இது வந்து அவர்களுடைய வெப்சைட்லயே இருக்கிறது, கனேடியன் இமிகிரேஷன் வெப்சைட்ல. இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து விசிட்டர்ஸ் விசா நிராகரிக்கும் வீதம் 80% உயர்ந்திருக்கின்றது இந்த வருடம் மட்டும். விண்ணப்பதாரர் வந்து என்னன்னா குடும்ப உறவுகள், இந்த பைனான்சியல் எவிடன்ஸ் இருக்குதானே, மற்ற டிராவல் பர்பஸ் போன்றவைய தெளிவா முற்று முழுதா வழங்கல என்றதான் ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறேன். அதையும் காட்டிக்கொண்டு இந்த இன்க்ரீஸ்ட் ரெஃப்யூசல் வந்தது காரணம் வந்து என்னன்னு சொன்னா அவர்கள் சமர்ப்பிக்கும் போது காட்டும் எவிடன்ஸ் வந்து காணாம இருக்கிறது. நாடுகள் அடிப்படையில் நிச்சயமாக இதற்குள் இலங்கை அடங்கவில்லையா? இலங்கை இருக்கிறது. அது வந்து என்னன்னு சொன்னா மெஜாரிட்டி வேற வேற நாடு. இப்ப நான் சொன்ன நாடு இருக்கிறது தானே, நைஜீரியா, மற்றது பங்களாதேஷ், இந்தியா போன்ற நாடுதான் அவர்களுடைய ஹை ரிஸ்க் இதுல இருக்கிறது. அதுல 80% ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறது இந்த நாடுகளை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார்கள். சரி, இந்த ஃபுல் ஆன்சர்ட் டீடைல் டிஸ்க்ளோசர் என்று சொல்லப்படுவது பற்றி சொல்லுங்களேன். அது வந்து விசிட்டர்ஸ் விசால ரிஜெக்ட் பண்ணின பிறகு எடுக்கிற ஒரு டீடைல் டிஸ்க்ளோசர். கிட்டத்தட்ட 35 பேஜ் வரும், 50 பேஜாயம் இருக்கும், 15 பேஜாயம் இருக்கும். அதை வேற விண்ணப்பிச்ச அப்ளிகேஷனும் கொடுத்த எவிடன்ஸை பற்றி அது. இது வந்து ஒரு இன்டர்னல் நோட்ஸ், அதாவது ஆபீசருக்கும் அந்த விசாவை ரிவ்யூ பண்ணின அப்ளிகன்ட்டுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை, கடிதம் சொல்லாம ஒரு டாக்குமெண்ட். அதுல எத்தனை மணிக்கு நீங்கள் பிங்கர் பிரிண்ட் வைக்க போன டைமும் செகண்டும் கூட இருக்கும். அவ்வளவு டீட்டெயிலாக இருக்கும். ஆனா இதை எல்லாரும் எடுக்க இயலாது. லைசன்ஸ் உள்ள ஒரு லோயரும் லைசன்ஸ் உள்ள இமிகிரேஷன் கன்சல்டன்ட் தான் இதை எழுதி எடுக்கலாம். எல்லாரும் சொல்லுவார்கள் டோட்டல் அப்ளிகேஷன் இருக்கிறது தானே. அவர்கள் வந்து அப்ளிகேஷன் எடுப்பார்கள், ஆனா டீட்டெயில் ஃபுல் ஆன்சர் டிசிஷன் டிஸ்க்ளோசரை தர மாட்டார்கள். அதை ரிலீஸ் பண்ணிக்க பார்ப்பார்கள். இவர்கள் லைசன்ஸ் உள்ளவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறார்கள், லைசன்ஸ் உள்ளவர் அதை கேட்டிருந்தா அனுப்பி விடுவார்கள். அப்படி லைசன்ஸ் இல்ல அதை ஒருவர் விண்ணப்பிக்கலாம் இல்லையா நான் சொல்லி. ஆனா அவர்கள் என்ன செய்வார்கள், குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் சமரியை மட்டும் அனுப்பி போட்டு இருப்பார்கள். அப்ப இந்த டீடைல் டிஸ்க்ளோசர்ல வந்து எல்லா தகவல்களும் இருக்கும். அப்பீல் செய்வதற்குரிய வழிகாட்டிகள் இருக்கும், ரீகன்சிடர் பண்ணுவதற்கு அவர்களே க்ளோசிங் சென்டென்ஸ்ல எழுதியிருப்பார்கள். இந்த அப்ளிகேஷன் இந்த காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, பேஸ்ட் ஆன் ஆபீசர் டிசிஷனின் படி நீங்கள் இதை மேன்முறையீடு செய்யலாம், அல்லது புது அப்ளிகேஷன்ல நீங்க விட்ட பிழை என்னென்னு சொல்லுவார்கள். அதிலே நீங்கள் கொடுத்த படம் கிளியர் இல்லை என்று கூட போடுவார்கள். அங்கே அதாவது விண்ணப்பிக்க போட்ட படம் இருக்குது, படம் போட்டோஸ் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் போட்ட படம் வந்து கிளியர் இல்லாத காரணத்தாலே நாங்க ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறோம். நீங்கள் சைன் வச்ச ஃபார்மில் அந்த இங்கிடை ப்ரெஷர் குறைவண்டு கூட பண்ணியிருப்பார்கள். அதையெல்லாம் டீட்டெயிலாக சொல்லி இருப்பார்கள். சின்ன சின்ன விடயங்களை கூட உற்று நோக்குகிறார்கள். ஒருவருக்கு ஒரு சட்டத்திறன் கூறியிருந்தார். அவர் ஆரம்பிக்கும் பொழுது விசிட்டர்ஸ் விசாவாக ஃபர்ஸ்ட் 2 பேஜில் ஆரம்பிச்சு கடைசியில் கொண்டே முடிக்கும் பொழுது சூப்பர் விசாக முடித்து விட்டார். அப்ப அதையும் அவர்கள் மென்ஷன் பண்ணினார். அந்த விசிட்டர்ஸ் விசா அப்ளிகேஷன் போர்ட்டல், ஆனா சூப்பர் விசாவை கேட்டிருக்கிறீர்கள். அப்படி அது மிக அவதானமாக இதை நாங்கள் மேற்கொள்ள. இப்ப ஒருவர் தனியே செய்வாருன்னா அவர் செய்து தான் பழகிறார். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் வந்து அதை சரியாக செய்வார்கள். மற்ற ஒருவர் வந்து விண்ணப்பித்திருந்தார் இலங்கையில் இருந்து, ஆனா பிறந்த நாடு பாகிஸ்தான் என்று.
ஓ. அப்ப அது வந்து அவர்களுக்கு தெரியுது இவர்கள் பிள்ளையாக விண்ணப்பித்து விட்டார்கள் என்று. ஆனா அவர்கள் அந்த டீடைல் டிஸ்க்ளோசர் நோட்ஸ்ல தான் நான் சொன்னேன் 13 பேஜ்லயும் வரும், 53 பேஜ்லயும் வரும், 33 பேஜ்லயும் வரும். டீடைலாக எந்த விசா ஆபீஸ் இந்த ஃபைலை ரிவ்யூ பண்ணினதும் பாருங்க. சிலவுல நியூசிலாந்து ஆபீஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கு, சிலவுல சிங்கப்பூர் ஆபீஸ்ல வேலை செய்வர் ரிவ்யூ பண்ணியிருக்கலாம், சிலவுல இந்தியா, அப்படி இலங்கை உதாரணத்து இலங்கையில் ஒரு விசிட்டர் விசாண்டா அது முழுக்க இலங்கையில் இருக்கிற ஹை கமிஷன் ஆபீசர்ஸ் ரிவ்யூ பண்ணுவதில்லை. அவர்களுடைய போர்ட்டல்ல போனவுடன் எந்த ஆபீசருக்கு அந்த ஃபைல் அசைன் பண்ணப்படுது, அவர் எந்த நாட்டிலிருந்து ரிவ்யூ பண்ணினார் என்று அதுவும் போடுவார். காரணம் என்னத்துக்காக இவரை ரிஜெக்ட் பண்ணி காரணம் எல்லாம் எல்லாமே டிஸ்க்ளோசர் பந்தியாகவும் கட்டு கணக்காகவும் எழுதியும் வைப்பாரு. அடுத்த முறை அப்ளை பண்ணுவதற்கு கைட்லைன்ஸ் கூட கொடுப்பாரு, நீங்கள் விட்ட பிள்ளை என்ன என்று சொல்லி. அப்ப அடுத்த முறை அப்ளை பண்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? அதாவது விட்ட பிள்ளைகளை சரியான முறையில கரெக்ட் பண்ணி அதுக்காக ப்ராஜலன் பிள்ளையை கரெக்ட் பண்ணலாம். அது ஒரு நியாயமான பிள்ளையாக இருந்தால், இப்ப நான் சொன்னேனே ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டு பாகிஸ்தான் ஒரிஜினல் ஒருத்தர் விண்ணப்பித்தவர், அதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதில் சொன்னா அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கன் ஒரிஜின் அப்ளைட் ஆஸ் அ பாகிஸ்தான் பட் ஸ்ரீலங்கா அட்ரஸ் அப்ப அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், you may reconsider to apply this. அப்படி அதான் நீங்க கேட்டீங்க, சில நேரத்தில் அவர்கள் இதை விண்ணப்பிக்கலாமா என்று கேட்டு அதை ஆத்தரைஸ் லைசன்ஸ் உள்ளவர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் மூலம் உள்ள பிள்ளைகளை சரி பார்த்து விண்ணப்பிக்கலாம், அதுல எதுவித மாற்றம் இல்லை. இப்ப வந்து ரிஜெக்ட் பண்ண காரணத்தை தெரியறதுக்கு தான். இப்ப ஒரு கவர் லெட்டர்ல ரெஃப்யூசல் லெட்டர் வரும், அதுல ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் வராது. என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணினோம், ஒன்றில் ஃபைனான்சியல், ஃபேமிலி டை, மற்றது ரிட்டர்ன் அசூரன்ஸ் அப்படி போடுவார்கள். அது ஒரு ஜெனட்டிக்கான ஒரு பேஜ் ரெஃப்யூசல் லெட்டர். இது வந்து ஃபுல் டீடைலாக இருக்கிறது. அதுதான் கேட்டீங்களே. அதுல வந்து ஒப்சர்வேஷன் என்ன சொன்னா விசா ஆபீசர் ஒப்சர்வேஷனும் இன்டர்னல் நோட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அதுல எழுதுவார்கள். அவர் அடுத்த முறை விண்ணப்பிக்கின்ற பொழுது ஒரு வலுவான விண்ணப்பதாரராக இருந்தால் மாத்திரம்தான் விண்ணப்பிக்கலாம். இப்ப வந்து பைனான்சியல் கெப்பாசிட்டியில ஒரு 50 லட்சத்தை கொண்டே போட்டுட்டாருண்டா அந்த 50 லட்சம் எங்க இருந்து வந்து அந்த ப்ரூவ காட்டினாலே காணும். ஃபாரின்ல இருந்து கூட அவர் பரோ பண்ணி இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆக அல்லது ஒரு நான் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆக. இங்க டவுன் பேமெண்ட் கிஃப்ட் கொடுப்பார்கள் தானே வீடு வேண்டுவதற்கு. அதே மாதிரி உண்மையை சொல்லலாம் தானே, உண்மையை சொல்லலாம். இவ்வளவு காசு வெற்ற வேலைக்கு அஃபோர்ட் பண்ண இயலாது. ஆனபடியினால் அவருக்கு யாரோ சப்போர்ட் பண்ணி இருக்கிற ஒரு அபிடேவிட் பர்சனலா கொடுத்து இப்ப காசு சப்போர்ட் பண்ணினவர் கூட ஒரு வாலண்டரி சர்டிஃபிகேட் டிக்ளரேஷன் செய்து கொடுக்கலாம் தானே. அவர்கள் பார்ப்பது 90% எங்க ஜெனுவினிட்டி இருக்கு இந்த அப்ளிகேஷன், அதை வச்சுதான் அவர்கள் வந்து இதன்றாரு. இப்ப வந்து இதன் மூலம் என்ன அடுத்த முறையில் எப்படி வெற்றிகரமா செய்யலாம்ன்றதை பாக்குறதுதான் பெயில் விட்டது. அடுத்த முறையில் எப்படி வெற்றிகரமா செய்யறதுன்றதான் இந்த ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் நோட்ஸ்ல இருக்கு. அப்ப இதை மீண்டும் விண்ணப்பித்த ஒருவர் இங்கே வந்து அப்படியான சம்பவங்கள் இருக்கிறதா, இங்க வந்து சேர்ந்து இருக்கிறார்கள்? நிச்சயமா. இப்ப விட்ட பிள்ளைய கரெக்ட் பண்றதுதான் நிறைய அல்லது இவர்கள் எல்லாம் மிஸ்டர் பெர்ஃபெக்டா இருந்தா அதை கோர்ட்ஸ் கூட கொண்டு செல்லலாம் தானே, இமிகிரேஷனும் விடலாம். கடந்த முறை நாங்கள் பார்த்திருந்தோம், நிறைய பேர் விசிட்டர் விசாவில் வந்து விட்டு இங்கே அகதி கோரிக்கை, அது இந்த முறை சாத்தியமாக இருக்குமா? இப்பொழுது வருகின்ற வந்து அவர்கள் விசிட் பண்ணத்தான் கொடுக்கிறார்கள். அகதி கோரிக்கை தண்டும் போது விசிட்டர்ஸ் விசாவில் உள்ள ஃபுல் ரைட்ஸ் கேவ் ஆஃப் வயலேட். அப்ப அகதி கோரிக்கையுடைய ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண வேண்டும். விசிட்டர்ஸ் விசா இஸ் a temporary resident permit until they are temporary visit.
அது வந்து நாட்டுக்கு வந்துட்டு போவதற்கு தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஒரு குடும்ப விழாவோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்திற்காக வருகை தருவது, funeral-ஓ அல்லது ஒரு மெடிக்கல் கேர்ல உள்ளவர்களை வந்து பார்ப்பதற்கோ ஒரு ஹியூமனிடேரியன் கம்பேஷனட்ஷிப்ல வருவதற்குத்தான் கொடுப்பார்கள். அது வந்து பாவிக்கிறது நல்ல முறையாயும் பாவிக்கலாம், இல்ல பழுதாக்குறாலும் பழுதா, அது அவரவர்களுடைய ரெசிபியன்ட் கையில தான் இருக்கிறது. காரோட லைசன்ஸ் மாதிரி புள்ளிகளை எடுத்து லூஸ் பண்ணலாம் அல்லது நல்ல லைசன்ஸ் ஆக வச்சிருக்கலாம். அது எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே நாங்கள் நிறைய இந்த அகதி கோரிக்கையாளர்களை தான் விசிட் விசாண்டு வந்துவிட்டு விசிட்டர் விசாவில் வந்துவிட்டு அகதி கோரிக்கைகள் செய்தவர்கள் தான் நிறைய பேர். அந்த ரிட்டர்ன் அசூரன்ஸ்ல இந்த ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் ஓட பண்ணின இடத்துல அவர்கள் மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள், யூ வில் நாட் ரிட்டர்ன் டு த கண்ட்ரி என்று விட்டு அதில் கூறியிருக்கிறார்கள். மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகன்ட் இந்த நாட்டிலிருந்து வழிகிட்டவர்கள் கூடுதலாக ரிட்டர்ன் ஆகல ரெஃப்யூஜி கிளைம் போட்டும் ஒரு சிலருடைய டீடைல் டிஸ்க்ளோசர்ல ஷோ பண்ணியும் இருக்கிறது. அதாவது அவர்கள் ஒரு டேட்டா வச்சிருப்பார்கள் தானே, எத்தனை பேர் வந்தது, எத்தனை பேர் இதில் கிளைம் பண்ணினது, எத்தனை பேர் ரிட்டர்ன் ஆனது, எத்தனை பேர் அதை சரியாக பாவித்தார்கள் என்பது கட்டாயமார்கள்கிட்ட இருக்கும். இந்த டிஸ்க்ளோசர்ல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். டீடைல் அதான் அவர்களே சொல்லுவாங்க, டீடைல் டிஸ்க்ளோசர் நோட்ஸ் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இன்டர்னல் கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கும். அது ஏனென்றா அது அவர்கள் பப்ளிக் என்று சொல்லாம ஒரு என்னண்டா கேட்க இல்லாது, கால் பண்ண இல்லாது, ஒரு லைசன்ஸ் உள்ளவர் ஆதரைஸ் லைசன்ஸ் கன்சல்டன்ட் மூலம் அத சமர்ப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணுவார்கள். இப்ப ஒரு சிலர் சொல்லுவார்கள் அது ரிஜெக்ட் ஆகிட்டது, அங்க ஒன்றும் கேட்க இல்லாதுன்னு. அப்படி இல்லை, ரிஜெக்ட் பண்ணினா பிறகுதான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அதை துருவுவதற்கு. ஏன்னா அவர்களும் பிளவிடலாம், அவர்களுக்கும் ஓவர்வாலியும் அப்ளிகன்ட் போகைக்க அவர்களுக்கும் அதுல பார்ப்பதற்கு நேரம் இருக்காம இருக்கும். சில வேளை ஓட்டோ அப்ரூவல்ல ஸ்னூக்கர் 1.5 ஸ்னூக்கர் 1.3 என்ற அவர்களுடைய ஏஐ சிஸ்டம் இருக்கிறது. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ பாஸ் பண்ணினா தான் அங்கால ரிவ்யூக்கு போக முடியும். ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை விண்ணப்பித்தே மண்டே மார்னிங் ரிஜெக்ட் பண்ணின கதையும் இருக்கிறது. அப்படியா? அது வந்து இவர்களுடைய கனேடியன் ஹை கமிஷன் வந்து ஸ்னூக்கர் ஒரு ஏஐ சிஸ்டத்தை லான்ச் பண்ணி இருக்கிறார்கள். அந்த சிஸ்டம் தான் முதல் உங்களோட அப்ளிகேஷனை இவாலுவேட் பண்ணும். அதுல பாஸ் பண்ணினா தான் நாங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூக்கு அதுலயே ரிஜெக்ட் பண்ணா கிட்டத்தட்ட 2-3 ஒரு கிழமையிலேயே ரிஜெக்ட் பண்ணதை எடுக்கலாம். அதை இங்க மேன்முறையீடு செய்ய ஜுடிஷியல் ரிவ்யூ கோர்ட்டு கொண்டு போகும் பொழுதே இங்க நீதவான் சொல்லி இருக்கிறார், இந்த அப்ளிகேஷன் துப்புரவாக கனேடியன் ஹை கமிஷன்லாம் ரிவ்யூ பண்ணப்படவில்லை என்று இங்க கனடாவில் இருக்கிற ஜுடிஷியல் ரிவ்யூ கோர்ட்ஸ்லயே சொல்லி இருக்கிறார். அவர்களும் எடுப்பார்கள். இப்ப ஒருவர் ரிஜெக்ட் பண்ணது இப்ப இங்க ஜுடிஷியல் ரிவ்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பெடரல் கோர்ட்டுக்கு கொண்டு போனா இங்க விண்ணப்பிக்கிற கதையை கேட்டு அவர்கள் செய்ய போறார். அவர்களும் இன்டர்னலாக முழு ரெக்கார்ட்ஸையும் எடுப்பார்கள், எடுத்து போட்டு இதுல இந்த ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர் வந்து கோர்ட்ஸுக்கு அப்பீல் செய்யறதுக்கு ஆரம்ப கட்டத்துக்குரிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆயும் இருக்கிறது. அதுல இருந்தே ஒரு சட்டத்தரணி முழு முடிவுக்கு வந்துடுவார். பட்டோட இதை கோர்ட்ஸுக்கு கொண்டு போனா என்ன நிலைமை, அது எவ்வளவு சாத்தியக்கூறு இருக்கிறது என்று சொல்லுவார். அப்ப எல்லாமே அந்த ஃபுல் டீடைலும் அந்த டிஸ்க்ளோசர்ல இருக்கும். அது தமிழ்ல சும்மா சொல்ல போனா ராகு கேது சனி என்ற நட்சத்திரம் என்று சொல்லுவது போல் எல்லாம் இருக்கு. வேறு ஆணு வேறு டீடைலாக இருக்கிறது. சரி, இந்த அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது அவர்களுடைய அசஸ்மெண்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி இருக்க வேண்டும்? அது இப்ப அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுதான் சொன்னேன், ஒரு ஃபுல் டிஸ்க்ளோசர் இல்ல, அவர்கள் அப்லோட் பண்ணின படம் கூட ப்ளூராக இருக்கின்றது என்று சொல்லி அதை செய்யும் பொழுது என்னவென்று சொன்னா, நீங்க ஒரு ஆள் அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா அது சரியான இதுல நீங்களே 2-3 தடவை உங்களோட 2-3 இமெயிலுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க. அதோட குவாலிட்டி வந்து குறைஞ்சு கொண்டு போனா அங்க ரிசீவ் பண்ற இடத்தை குறையும். இப்ப சிலர் வாட்ஸ்அப்பால அப்லோட் பண்ணுவேன், வாட்ஸ்அப்ல வந்து உள்ள பிடிஎஃப் வந்து அங்கால போகைக்க அது குறையும்.
அப்ப டைரக்ட் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து அப்லோட் பண்ணிக்க ஒரு இடத்தை தான் அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப 5-6 இடத்தை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த குவாலிட்டி ஆஃப் த போட்டோ வந்து விழுகராகத்தான் இருக்கும். மற்ற சிக்னேச்சர், மற்றது இந்த டேட் போடுற இடங்கள் எல்லாம் அந்த படம் கூட அந்த ஒரு அளவு இருக்கிறது. அது என்னென்ன அப்ளிகேஷனுக்கு என்னென்ன சைஸ் வெப்சைட்லயே போட்டு இருக்கு. அது சிலர் ஒரு ஆள் வந்து ஃபேமிலி கிளாஸ் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறத விசிட்டர்ஸ் விசாக்கு கொடுத்துருந்தோம். அது போட்டோ பிடிக்கும் இடத்தில் ஒருவர் சொல்லியிருந்தாராம், கனடா எம்பசிக்கு இதுதான் போட்டோ சைஸ் அவர் ஆணித்தனமாக நின்றாராம். அது இல்ல, அது வந்து என்ன அப்ளிகேஷனுக்கு என்ன போட்டோ சைஸ் கூட அதுல இருக்கிறது. சரி, இப்ப ஒரு அப்ளிகண்ட் ஒரு அப்ளிகண்ட்டுக்கு வந்து அவருடைய எக்ஸாக்ட் ரீசன் பிஹைண்ட் அப்ரூவல் அல்லது ரிஃப்யூசல் என்று இருக்கிறது இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியுமா? எதுக்காக அவரை ரிஃப்யூஸ் பண்ணுகிறார்கள்? முக்கியமான ஸ்டெப் இருக்கிறது தான். ஓகே, இப்ப முக்கியமான ஸ்டெப் சொன்னா என்ன அப்ளிகேஷன்ல அந்த ஃபெயில் ஆனது, அதுல என்ன ஸ்ட்ராங் இருக்கு, என்ன வீக்னஸ் ஃபேக்டர்ஸ் காட்ட வேணும். மற்றது இதுல என்ன முக்கியம் வந்து அப்ரூவல் பற்றிய ரீசனிங் வந்து ஒரு ஹெல்பிங் பிளான் ஸ்ட்ராங்கர் அப்ளிகேஷனை அடுத்த லெவலில் எப்படி கொண்டு போறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணி இருக்குது ஒரு விசிட் விசாவில் டிராவல் ஹிஸ்டரியில சரியான வீக்னஸ் இருக்கு. அதை தெரிஞ்சு அடுத்த முறை செய்ய டிராவல் ஹிஸ்டரி தான் நாங்க பெரிய வீக்னஸ் சொன்னா ஃபேமிலி டைஸ் எவிடன்ஸா கொடுப்பினோம். டிராவல் இன்சூரன்ஸ் கூட இல்லைன்னு சொல்லி கூட ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப பேருந்து டீடைல் லோக்கல் ஐட்டினரி ப்ரப்போசல் ஒன்று கொடுக்க வேணும். மற்றது ரிட்டர்ன் அசூரன்ஸுக்கு இனிமேல் எவிடன்ஸ் கொடுக்க வேணும். எல்லாரும் வெளிக்கிறதுக்கு தான் நிறைய ப்ரூஃபை கொடுப்போம். ஒருத்தரும் ரிட்டர்னுக்கு எதுவித ப்ரூஃப் கொடுப்பது இல்லை. ரிட்டர்ன் பண்ணுவோம் நாங்கள் மனசாலே யோசிச்சு இருப்போம். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப அப்ளிகேஷனுக்கு எவ்வளவு ரைட்ஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி அதை அக்சஸ் பண்ண இருக்கிறதோ அதே மாதிரி அவர்களுக்கு சிலது அக்சஸ் பண்ண இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வங்கியில காசை போட்டு விட்டு விசிட்டர்ஸ் விசா அப்ளை பண்ணி அடுத்த நாள் எடுத்தாலே அதை அவர்கள் அக்சஸ் பண்ணி பாக்குறாரு. அப்ப அதை வச்சு அவர்கள் சொல்லலாம் தானே, பைனான்சியல்ல டைல பைனான்சியல் இன்ஃபர்மேஷன் வந்து ரீசனபிளா இல்லையென்று அப்படியானவர்களுக்கு வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ப்ரூவ் பண்ணிடலாம். அதுதான் அது இதுக்கா, அதாவது விசிட்டர்ஸ் விசாவுக்காக மட்டும் போட்டதே உள்ளதாகத்தான் அது வரும். லீகல் ரைட்ஸ் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், அவர்கள் கோர்ட்டுக்கு போனால் அதுக்குரிய ஆதாரங்கள் இருந்தா அதெல்லாம். வேற ஏதாவது லீகல் ரைட்ஸ் இருக்கிறதா? ஒன்று ரீகன்சிடர் பண்ணலாம், எதுவித அப்ளிகேஷனும் போடாமல் அதை ரிஜெக்ட் பண்ணினத்தை 30 டேஸுக்கு ரீகன்சிடர் பண்ணி ஒரு லெட்டர் எழுதலாம். அல்லது 45 முதல் 30 டேஸ் இருந்தது இப்ப 45 டேஸ் ஆக்கி போட்டு போடுவதை அதுக்கு கொண்டு போகலாம். அதுக்கு போறதுக்கு இந்த டீடைல் டிஸ்க்ளோசர் நோட்ஸ் வந்து கொஞ்சம் காலம் எடுக்குது. முந்தி 15 நாள்ல தந்தது இப்ப கொஞ்சம் நாள் எடுக்குது. அதுக்காக இங்க கனடாவிலையும் கோர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் தேக்க நிலையில இருக்கு. இந்த மே மாதத்துல இருந்து பேருந்து உங்களுக்கு எல்லாம் இது ரெண்டும் தேவை இல்லையா திரும்ப அப்ளை பண்ணலாம். என்ன மிஸ் பண்ணினீங்கள் என்று சொல்லி அதை திரும்பவும் அப்ளை பண்றதுக்கு GCMS not enough. அது கேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸால அது ஜஸ்ட் நோ கொஸ்டின் தான் அதுல இருக்கு. அந்த கேள்விக்கு அவர்கள் ஜஸ்ட் நோ உண்டு. இப்ப கிரிமினல் எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் நோ, இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் பாஸ் ஜஸ்ட் நோ. அதுதான் குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் GCMS நோட்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த டீடைல்ல இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் கதையில ஜஸ்ட் நோ சொன்ன மாதிரி டீடைல் அப்படி இருக்க மாட்டா, எத்தனை மணிக்கு இவர் ஃபிங்கர் பிரிண்ட் வந்தவர், எவ்வளவு நேரம் நின்றவர் டீடைலாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் ஃபுல் டீடைல் ஆன்சர்டாக இருக்கு. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தான், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்ப திரும்ப மிஸ்டேக் செய்யாமல் இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு வீக்னஸ் இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க கரெக்ட் பண்ணி போட்டு என்னலாம்
இப்ப அதே டாக்குமெண்ட்ஸை திரும்ப திரும்ப போடுங்க, 2வது தடவை ரிஜெக்ட் ஆகும், 3வது தடவை ரிஜெக்ட் ஆகும், 4வது தடவை ரிஜெக்ட் ஆகும். சில வேளை 5 தடவை ரிஜெக்ட் இருந்தா உங்களோட பெர்மனண்டாக இல்ல 5 years உங்களை திரும்ப எதுவித அப்ளிகேஷனை செய்யக்கூடாது பேன் பண்ணியும் விடுவார்கள். அதுல கவனமாக இருக்க வேண்டும். சில ஓகே, 1வது தடவை ஃபெயில், அந்த 2வது தடவை சரி வரும், 3வது தடவை சரி வரும், 4வது தடவை என்ன, 5வது தடவை நினைத்தால் அவர்கள் சொல்லலாம் you are banned from Canadian High Commission to apply any application. அது நடக்கிறது வளமை. இப்ப நாங்கள் முதல் முறை செய்யும் போதே மிக அவதானமாக இருக்க வேண்டும். திருப்பி திருப்பி செய்து இருக்கிற அந்த உரிமையை இழக்கக்கூடாது. அதுலயும் இப்ப 2வது 3வது தடவை இப்ப கொடுத்த அப்ளிகேஷனை மெருகூட்டி புது எவிடன்ஸ் இருந்தா எஸ் அப்ளை பண்ணினா அவர்களும் சில வேளை அதுல ஒரு சந்தேகம் இருந்தா கடைசி ஒரு 3வது இடத்தில் அவர்களுக்கு ஒரு இடம் டினை பண்ண இடம் இல்லை என்றா கட்டாயமாக அப்ரூவ் பண்ணுவார்கள். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் உள்ள வீக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரைக்க அதுல உள்ள இது சரியாக இருக்குதுன்னு சொன்ன கட்டாயமாக அப்ரூவ் பண்ணுவார்கள். சரி, அப்ப இப்படியான விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். எடுத்தால்தான் நாங்கள் மீண்டும் இந்த நாட்டிற்குள் நுழைய முடியும். ஆமா, இதை கவனத்தில் கொண்டு செயற்பட்டால் சரியாக இருக்கும் என்று சொல்றீங்க. ஆமா, சரி. இப்ப இந்த ஆன்சர் டீடைல் டிஸ்க்ளோசர் கேட்கின்ற போது இந்த அப்ளிகன்ஸுக்கு வந்து கைடன்ஸ் அல்லது வார்னிங்ஸ் தேவையா? இல்ல, அப்ளிகன்ட்டுக்கு வந்து கைடன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. இதை கேட்கும் பொழுது நீங்க கேட்க போறது ஒரு லைசன்ஸ் கன்சல்டன்ட் மூலம் தான். இப்ப நீங்களா கேட்டா அவர்கள் பெரும்பாலும் கேட்கலான்னு நான் சொல்லல. ஆனா இப்படித்தானே, இப்ப காய்ச்சலுக்கு வந்து நாங்க டைனோலோ பெனடோல் ஓவர் த கவுண்டர்ல போய் வேண்டலாம். ஆனா அது ஒரு டாக்டர்கிட்ட காட்டி போய் ஆன்டிபயோட்டிக் எடுக்க நாங்க போய் நேரா போய் ஒரு பார்மசில இல்ல ஆன்டிபயோட்டிக் தாங்க கொண்டு கேட்க முடியாது. அதே மாதிரி தான் இது ஒரு லைசன்ஸ் உள்ளவர் மூலம் கேட்க அது ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜாக வரும். சில வேளை ஒருவர் நேரடியாக இந்த ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசரை ரிக்வெஸ்ட் பண்ணினா சில வேளை 3 மாதம் எடுக்கும், 6 மாதம் எடுக்கும், சில வேளை அனுப்பாமலும் விடுவார்கள். மற்றது இதுல இந்த லைசன்ஸ் உள்ளவர்கள் செய்யும் பொழுது என்னன்னு சொன்னா அந்த பேமெண்ட் சிஸ்டம் இருக்குதானே, அந்த ஒவ்வொரு பேஜுக்கு $30 ஏதாவது எடுப்பார்கள், சில வேளை 400 500. அதுக்கு வந்து கூடுதலாக நான் அறிஞ்ச விட இதுல நிபுணத்துவம் பெற்ற லோயர் மேர் கன்சல்டன்ட் மேர் என்னென்றா இவர்களுடைய கிரெடிட் கார்டு ஆல்ரெடி அந்த நிறுவனத்துடைய கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்காக ஆல்ரெடி அங்க ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் ஓட பண்ணின உடனே இவர்களிடம் காசு எடுத்து விடுவாங்க. அப்ப அது ஒரு ஃபாஸ்டர் சர்வீஸும் அங்க இருக்கிறது. அது வந்து கூடுதலாக இந்த இமிகிரேஷன் துறையில வெரி ஸ்பெஷலைஸ்டான லோயர்ஸ் கன்சல்டன்ட்க்கு அந்த இது இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, இதுல கொஞ்சம் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு இருக்குது. இப்ப சிலருக்கு சில போல $900 கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு பேச்சுக்கு $35 படி சார்ஜ் பண்ணிக்க அது வந்து கூடிக்கொண்டே போகும். அதுதான். சரி, நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். ஒரு அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீர்கள்? செய்யறத சரியாக செய்ய வேணும். சரியாக செய்தும் கிடைக்கல என்று சொன்னாலும் உங்களுக்கு இன்னும் மெருகூட்டலாம் அந்த அப்ளிகேஷன். இப்ப உதாரணத்துக்கு நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாரும் நாட்டை விட்டு வெளியில போறதுக்கு உள்ள ப்ரூஃபத்தான் பார்க்கிற மொழிய ரிட்டர்னுக்கு அவர்களே வெப்சைட்ல போட்டு இருக்கிறார்கள். அந்த நாட்டுக்கு திரும்பி வாரத்துக்குரிய ப்ரூவை நீங்க சத்திய பிரமாணம் செய்தும் அப்ளை பண்ணலாம். தனியா கடிதம் எழுதி என்றல்ல, அது மற்ற அபிடேவிட், ஸ்டாட்யூட்டரி டெக்ளரேஷன் ஒரு லோயர் முன்னால போயோ தண்டு செய்யலாம். மற்றது பைனான்சியலுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இப்ப லார்ஜ் சம் அமௌண்ட் டிபாசிட் அதுக்கு சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுக்குரிய ப்ரூவை காட்டலாம். மற்றது ஃபேமிலி டை வந்து சிலர் ஒழிக்கிறார்கள் இந்த நாட்டுல இருக்கிற. ஆனா ஒன்று கூற விரும்புகிறேன். இப்ப ஒரு அப்ளிகேஷன் போனா அவர்கள் இன்னொரு எம்பசி அதாவது இப்ப கனடா எம்பசிக்கு நீங்க விசிட்டர்ஸ் விசா போட்டா தனியா கனடா விசிட்டர்ஸ் விசாவுக்கு போட்ட எம்பசி வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை தனியா கனடா எம்பசியோட ஷேர் பண்ணுவது இல்லை. உலகத்துல உள்ள டெவலப் கண்ட்ரீஸ்ல உள்ள எல்லா எம்பசியோடையும் ஷேர் பண்ணுவாங்க.
அதுல எந்தெந்த எம்பசியோட உங்களோட அப்ளிகேஷன் ஷேர் பண்ணப்பட்டது என்பது ஃபுல் டீடைல் டிஸ்க்ளோசர்லயும் கட்டாயம் வரும். Yeah. ஒருவருக்கு போட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட 7-8 பிற நாடுகளுடன் அவருடைய அப்ளிகேஷன் ஷேர் பண்ண. அது நீங்க கேட்கலாம், நாங்க யாராவது தானே இந்த கன்சென்ட் இல்லாம ஷேர் பண்ணிருந்தீங்களான்னு. அதுல இருந்த சின்ன சின்ன 7.4 சைஸ்ல இருக்கிறது. நீங்கள் தரும் விவரங்கள் வேற நாட்டு எம்பசிகளுடன் ஷேர் பண்ணப்படும். கூடுதலாக அவர்கள் ஷேர் பண்ணும் கண்ட்ரிஸ் பார்க்க போனா அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, அப்படி இந்த டெவலப் கண்ட்ரிஸ் இதோட ஒரு சிலருக்கு பாகிஸ்தான், அப்படி அந்த நைஜீரியா போன்ற நாடுகளுடன் ஷேர் பண்ணி இருக்கிறார்கள். அதுதான் எல்லா எம்பசிகளும் இப்ப சகோதரங்கள் மாதிரி வந்து விட்டது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நாங்கள் ஒரு எம்பசிக்கு ஒழிச்சு இன்னொரு எம்பசிக்கு ஒரு பொய்ய சொல்லி நெட்வொர்க் இருக்கிறது. ஆமாம், அவர்கள் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் பப்ளிக் என்று தான் சொல்லலாம். சரி, நல்லது. நாங்கள் நிறைய விடயங்கள் பேசி இருக்கிறோம். இன்னும் வருகின்ற பொழுது புது தகவல்கள் ஏற்ற மாதிரி தருவோம். நன்றி பிரபா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் நாங்கள் அடுத்த மாதம் புதிய தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.